நான் யாருக்கு ஆதரவு? கடந்த வீடியோல நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா பதிவிட்டிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாய் பதிவிட்டிருக்கேன் என்று சொல்வதை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பதிவிட்டிருக்கேன்னு சொல்லலாம். என்னுடைய நிலைப்பாடு வேண்டாம் அதிமுக, வேண்டாம் திமுக. அப்ப பாஜக ஓகேயான ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அதிமுக கூட்டணியில் இருக்க பாஜகவும் வேண்டாம் ப்ரோ. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொல்லி இங்க பாருங்க. 2006 அதிமுக ஆட்சி முடிக்கும் போது தோராயமா 60,000 கோடி கடன். 2011 திமுக ஆட்சி முடிக்கும் போது தோராயமா 1,20,000 கோடி கடன். 2016 அதிமுக ஆட்சியை முடிக்கும் போது தோராயமா 2.5 லட்சம் கோடி கடன். 2021 அதிமுக ஆட்சியை முடிக்கும் போது தோராயமா 5 லட்சம் கோடி கடன். இப்போ 2026 தோராயமா 10 லட்சம் கோடி கடன். ஊடகத்துல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோடு ஒரு விவாதம் போச்சு. அந்த விவாதம் என்னன்னா, அனுபவம் உள்ள மருத்துவரிடம் உங்கள் மருத்துவத்தை பார்த்தீர்களா, அனுபவம் இல்லாத மருத்துவரிடம் உங்க மருத்துவத்தை பார்த்தீர்களா அப்படின்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய பதில், அந்த அனுபவம் உள்ள மருத்துவர் ஒரு நாள் அனுபவம் இல்லாம தானே வந்திருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அனுபவம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை மீண்டும் அதிமுக திமுகலையே நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கடன் தொகை இப்படிதான் போகும். நம்ம நாடு வளர்ச்சியை நோக்கி போகாது. நீங்க இந்த முறை புதிதாக சட்டமன்ற உறுப்பினராக புதிய கட்சிகளில் உள்ளவர்களை தேர்ந்தெடுங்கள், அல்லது சுயேட்சையாக போட்டியிடுபவர்களை தேர்ந்தெடுங்கள். ஐயா காமராஜர் சொன்னது மாதிரி பொதுமக்கள் பணத்தை நெருப்பா நினைக்கணும். நெருப்பு எடுத்து நம்ம பைக்குள்ள வைக்க முடியாது, நெருப்பு எடுத்து நம்ம வீட்டு பீரோல வைக்க முடியாது, நெருப்பு எடுத்து நம்ம அக்கௌண்ட்ல வைக்க முடியாது, நெருப்பு எடுத்து நம்ம ஸ்விஸ் பேங்க்ல சேர்த்து வைக்க முடியாது. அதுதான் அந்த அர்த்தம். அதே மாதிரி பணத்தின் மீது ஆசை இல்லாத, மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களை நீங்க இந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி நாட்டின் கடன் வளர்ச்சி அடையாமல் நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடையும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.